நாளைக்கு தேர்தல் வந்து கவுன்சிலர் யாரும் மாறி கூடாதுக்கா அவங்களே இங்கே தங்க வைக்கிறாங்கன்னு சொல்லி அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எல்லாம் வீட்டுக்கு போறோம். ஏங்க நீங்களா கிளப்பி விடுறீங்க? கோவையில் மேயர் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் கவுன்சிலர்கள் யாரும் மாறிவிடக் கூடாது என அவர்களை மாநகராட்சியில் தங்க வைப்பதாக எழுந்த தகவல் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் KN நேரு பதிலளித்துள்ளார். மழை வந்தபோது வெள்ளம் வராத அளவிற்கு வந்ததை இப்போது எல்லா பணிகளையும் முடித்து வைத்திருக்கிறோம். எனவே அடிப்படை தேவைகளை முதலமைச்சர் உத்தரவின் பேரில் கோவை மாநகராட்சிக்கு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். இனியும் செய்வோம். நாளைக்கு தேர்தல் வந்து கவுன்சிலர் யாரும் மாறி கூடாதுக்கா அவங்களே இங்கே தங்க வைக்கிறாங்கன்னு சொல்லி அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எல்லாம் வீட்டுக்கு போறோம். ஏங்க நீங்களா கிளப்பி விடுறீங்க? ஏங்க முறைப்படி தேர்தலில் யார் நாமினேஷன் ஃபைல் பண்ணி அப்படிதான் பண்ணுவாங்க. அப்படிலாம் சொல்லுங்க. யாருங்க சொன்னாங்க? அங்கதான் இருக்காங்க. யாருங்க ஏங்க போய் போடுவாங்க? அவங்க வீட்டுக்கு அரசு தீட்டுகிற திட்டங்களை உள்ளூர் மக்களின் தேவை அறிந்து உள்ளூர் மக்களோடு இணைந்து மாநகர் மன்ற உறுப்பினர்களோடு இணைந்து அனைவருடைய எதிர்பார்ப்பை தீர்க்கிற வகையிலே செயல்பட வேண்டும் என்று. ஏங்க 303 நாங்க நீங்க 30 சேர்த்து சொல்றீங்க. எந்த தீர்மானம் நிறைவேறினாலும் அந்த தீர்மானத்தை மக்களுடைய அவசியத்தை கருத்தில் கொண்டு அனைத்தையும் நிறைவேற்றுவோம். தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு விட்டுட மாட்டோம். எல்லாத்தையும் பார்த்து படிப்படியா நிறைவேற்றுவோம். அதிமுக கவுன்சிலர் வந்துட்டு மேயர் கவுன்சிலர் வந்து கொடுத்த ராஜினாமா கடிதத்தை ஏற்க முடியலன்னு தொடர்ந்து ஒரு கருத்தை முன் வச்சுக்கிட்டே யார் எப்படி அதிமுக கவுன்சிலர் போன மாமன்ற கூட்டத்திலும் இது தொடர்பா என்ன சொன்னாங்க? அவங்க குடல்ல சரியில்லைங்கிறது அவங்க டைரக்டா வந்து லெட்டர் எதுவுமே வைக்கல. யாருக்கு? கார்பரேஷன். ஏங்க அந்த வேலை முடிஞ்ச அடுத்த மேயர் வேட்பாளர் அறிவிச்சு பழச கேக்குறீங்க. வணக்கம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.